ஏறணும், ஹெல்மெட்டை மாட்டணும். சரி, அதனால எல்லா கோயிலுக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும். ஓஹோ, எல்லா கோயிலுக்கும். ஆமா. 56 வயசுல நம்ம சம்பந்தி ஆயிருவோம். சரி, மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம், மருமக வந்துருவா, நம்ம எங்கேயும் போக முடியாது. சரி. அதான் 8-8-64 அடையாத முற்றியும் முற்றி இல்லைன்னா. ஆமா. அதுபோல என்னம்மா? அங்க வல்லரக்கனுக்கோ வயது 10. சரி, 10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். சரி. என்ன வித்தைகள் எல்லாம் கற்று உணர்ந்து வர்றான். யாரா என்ன வித்தைகள் அம்மா? ஆனை ஏற்றோம், குதிரை ஏற்றோம், பல்லடவு சலபு தோழி, காய வித்தை காய வித்தை, தந்திரமோ தந்திரமோ, சகி வித்தை வடகேளோ, அத்தனையோ படிப்பறையா, அத்தனையோ படித்தனையா, ஆனாலகே வல்லரக்கே, அத்தனையோ படித்தானையா, அத்தனையோ படித்தானையா, ஆனலகே வல்லரக்கே. நான்கு வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரங்கள், 6 சாஸ்திரங்கள், 64 கலை காணியங்கள், கலை காணியங்கள், 96 தத்துவங்கள், தத்துவங்கள், 102 தர்மங்கள், தருமங்கள், 108 ஆகமங்கள். அதமங்கள். அதம்பமல்ல ஆகமங்கள். சரி. ஆகமங்கள்னா படிப்பு. ஆமா, அதமங்களும் ஒரு கலைதாமா. அப்படி அது ஒரு கலைதானா? இப்ப நிறைய பேர்ட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படியா? சரி. நான் இப்படிதான் ஒரு சும்மா இருந்தவனை தூக்கி மேடையில வச்சேன். ஆமா. அவனுக்கு கலையில ஏறனோடனே ஆகம் கூடிட்டு சரி. சும்மா இருந்த சங்க ஊதி கிடத்தான ஆண்டின கதையே எனக்கு இது தேவையா? வேற ஒண்ணு இல்ல, கலையில ஆர்வம் கூடிட்டு. ஓஹோ, ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான் வல்லரக்கன். சரி. இப்படி படித்து வரக்கூடிய காலத்தில் அப்போது வல்லரக்கன் கேட்டா, என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி, என் தாயே பிரம்மகன்னி, சொல்லப்பா மகனே வல்லரக்கா, உனக்கு என்னப்பா வேண்டும்? அதாவது நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரு இருட்டாக இருக்கு? என்னம்மா காரணம்? மைசெட் வந்திருக்காங்கம்மா. ஏமா டியூப் லைட் கட்டல? சரி, சரி. இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா. ஆமா. இந்த உலகத்துல ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தான் அம்மான்னா. சரி. அதாவது நமக்கு முன்னோர்கள் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, முப்பாட்டே, நாப்பாட்டே, அண்ணே, அண்ணி, கொழுந்தியா, கொழுந்தேன், சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரும் இருக்கக்கூடிய நாளையில் என் பெருமாளாகிய நாராயணமூர்த்தி சரி தன்னுடைய கையில வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கான். தந்தையை கொண்டவன் யாரம்மா? நான் வல்லரக்கேன். அந்த நாராயணமூர்த்தி அப்பா. ஆமா. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை நான் பழிக்கு பழி வாங்காவிட்டால், பழிக்கு பழி வாங்காவிட்டால் இந்த வல்லரக்கன் அல்லவோ, வல்லரக்கன் அல்லவோ என்று மார்பு தட்டி சமரதம் வைத்தார் வல்லரக்கன். மார்பு தட்டி சமரதம் வைத்தார். அப்போது பார்த்தால் அங்கே தாயான பிரமகன்யானவள். சரி. எப்பா என் மகனே வல்லரக்கா, என்னம்மா நீங்க வச்சு மார்புல அடிக்காத மகனே, அதற்கான இடம் இதல்ல மகனே, நம்முடைய நாடு இது கிடையாதப்பா, வேற எங்கம்மா இருக்கிறது? இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல என்று சொல்லி தன்னோட நாட்டுக்கு தான் அல்ல, தன்னோட நாட்டுக்கு தன்னுடைய நாட்டுக்கு தான், தன்னுடைய நாட்டுக்கு தான் தானே வாரா வல்லரக்கே, தானே வாரா வல்லரக்கே. நாவல் என்ற தீவதிலையே தாய நல்ல மகனோ மகே போதே வல்லரக்கருடைய. சரி, சீக்கிரம் மட்டும் போடுங்கனே. மைக்கு ஒரு மைக்கு எடுக்கல. தன்னுடைய நாடாகப்பட்ட நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிட வெளியில அவுட்டர்ல போடாம இது பந்தலுக்குள்ள மட்டுமாவது போடுங்க, எங்களுக்கு எக்க கிடைக்கட்டும். அப்போது வல்லரக்கனுடைய நாடு நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன். சரி. மகிட முடி தரித்தான் மன்னன் வல்லரக்கன். மகிட முடி தரித்தான். மகிட முடினா என்ன? சௌரி முடி. சௌரி முடி. அம்மா நீங்க சொல்றது சரி. சொல்லக்கூடிய மகிடமுடி என்பது அவனி 56 தேசத்திற்கு ஒரு
ஆட்சியிலே வந்த வல்லரக்கன் சரி 56 தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். சரி. என்ன செய்தான்? ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். அவன் அரியணையிலே அமர்ந்த போது தாயாகப்பட்ட பிரமகினி நினைத்தான், என்னமா நினைக்கிறார்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனும் நமக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா, தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா, இனி அவனை இப்படியே விடக்கூடாது, விடக்கூடாதமா, விடக்கூடாது. இனி காலகாலத்துல வல்லரக்கன் கழுத்துல ஒரு கட்டையை போட்டுற வேண்டியதான். கழுத்துல போடணுமா இல்ல கால்ல போடணுமா? வேஷ்டி கட்டிட்டான், நல்ல சட்டை போட்டான், அப்ப வேஷ்டி இறங்கப்படாதுன்னா இடுப்புலதான் போடணும். அதனால நம்மளுக்கு ஒரு கால் கட்டையை போட்டுற ஆமா மர்ம வந்த பருவதான் இருக்கு. ஆகையினால நேசமத்து பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மனம் முடித்து வைத்தாள் தாயான பிரம்மகன்யா. செல்ல கல்யாணத்தை முடித்து வைத்தார் தாயாகப்பட்ட பிரம்மகன்யா. வல்லரக்கனுக்கோ கல்யாணத்தை முடித்து வைத்தாள். சரி. வல்லரக்கன் ஆட்சியிலே அமர்ந்த நேரத்தில் ஆமாம்மா நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அங்கே மாதம் ஒன்று மழை பொழியோ கோடை மாலை மலையோல் நாடே சொல்லாடே நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க விதிச்சாலும் தண்ணி. என்னுடைய மீரான்குள மாநகரனுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால். நம்ம ஊர்ல மழையா, அங்க மழை இல்லையே, மழையே கிடையாது. இங்க உள்ள மக்களுடைய குண அதிசயமானது இன்னைக்கு நல்ல மழை. இதை போல நாவல் என்ற தீவிலையும் மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைகிறது. எங்க பார்த்தாலும் தண்ணீர் தடாகமாக இருக்கிறது. 12 ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. 12 வருட காலம் கழித்து ஆமாம்மா நாவல் என்ற தீவில் அங்க எப்படி பஞ்சமாகிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா? நாளை அது உருண்டா பஞ்சோ ஐயரை தோட்டா பஞ்சோ மரக்காலதே உருண்டா பஞ்சோ அண்ணாவரை தோட்டா பஞ்சோ 12 வருடமாக 12 வருடமாக மழை பெய்யலே 12 வருடமாக 12 வருடமாக ஆறு மழை பெய்யலையே. 12 வருட காலம் கழித்து நாட்டிலே பஞ்சம் என்றால் பஞ்சம் கொடும் பஞ்சம் நடக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நாளை அது உருண்ட பஞ்சம் மன்னா நாயகரை தோற்ற பஞ்சம். மரக்கால் உருண்ட பஞ்சம் பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம். ஆமா 12 ஆண்டு காலம் அல்லவா? சரி 12 ஆண்டு காலம் பாரில் மழை பொழியவில்லை. எங்க பார்த்தாலும் அங்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரி நல்லதங்காளுடைய நாட்டில் எப்படி பஞ்சமாக இருந்ததோ அதை போல நாவல் என்ற தீவிலையும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்தது. மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பொழிந்தது? யாருக்கெல்லாமா? கற்பநிலை தவறாத மங்கைக்கோர் மலை. சரி. வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. 2. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆண்ட மன்னருக்கோர் மலை. சரி சபாஸ். சரி எங்க இருக்கு? இப்ப ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதிய மாதிரி இருக்காங்களா? எங்க இருக்காங்க? ஹரிச்சந்திரன மாதிரி ஆள் இருக்கு. அவங்களோட மனைவி சந்திரமதி மாதிரி தான் யாரும் இல்ல. சரி யாரும் இல்லன்னு சொல்ல மாட்டேன் 1 2. சரி வள்ளுவருடைய மனைவி வாசுகி. சரி நளனுடைய மனைவி நளாயினி. இந்திரனுடைய மனைவி இந்திராணி. எங்க ராணி. சரி பேர்பட்ட பெண்களுக்கு ஒரு மழை. இப்ப அப்படி பெய்யுதா இல்லையா? எங்க பெய்யுது? ஒரு பூலைக்கே கஷ்டமா இருக்கு. நீதி எப்படி நடக்கு? எங்கயா நடக்கு? உலகத்துல மக்கள் எப்படி என்ன வருத்து வாராங்க? சரி இருக்கு. ஏமா ஆண்களும் பெண்ணு வரத்த பார்த்தா சொல்ல முடியல. அப்படி பஞ்சம் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரி அப்ப வல்லரக்கே சொல்றாடே மந்திரியாரே. ஏய் மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. என்னை அழைத்த காரணம் என்ன? அதாவது நாட்டுல ஒரே பஞ்சமாகி விட்டது. அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டது என்றால் இரும்பு கடையில் கொண்டு போடுங்கள். எனக்கு பிராபலம் திங்கணும் போல இருக்கு. சரி
வாங்கி தருவீங்களா இப்படி கஜானா காலி ஆயிட்டுனா இரும்பு கடையில கொண்டு போடுங்க மந்திரி. சரி. ஒரு மன்னனுக்கு இப்படி மந்திரி கிடைச்சா நாடு என்ன ஆகும்? சிறப்பா இருக்குமா? கழுவி கவுத்திடுவோம். சரி பேர்த்தம்பளம் ஈயமுத்தாளை ஆமா அனாச்சி பழம் பைனாப்பிள் பைனாப்பிள் ஆமா இனிமே கஜானா நிறைய வேண்டுமானால் நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும். சரி என்று வல்லரக்கன் எப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றா பாருங்க. எப்படி அம்மா மாட்டு வரி மாட்டு வரி இல்லாத வரிகள் போட்டா நல்ல சகடை தாழ வல்லரகே போக விடா மாடு கண்டானாரா அரங்கே வாதையில போக விடா ருபடோ தண்ணீருக்கு அரங்கே ஒரு பணமோ வரிகள் போட்டா கொடுமையாட்சி செய்தோராயே கொடுமையாட்சி செய்தோராயே முடி வல்லரகே கொடுமையாட்சி செய்து வாரா கொடுமையாட்சி செய்து வாரா உச்சாங்குடி வல்லரகே அப்ப கொஞ்சம் இப்படி திருப்பியாவது பாருங்க எக்கா கிடைக்கான்னு பாப்போம். பிரம்மா கன்னியாள் பெற்ற பாலகன் பரமராட்சச வல்லரக்கனாகப்பட்டவன் சரி நாவல் என்ற தீவை கொடுமையாட்சி செய்து வருகிறார். கொடுமையாகவே ஆட்சி செய்து வருகிறார். ஆட்டு வரி மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கே சரி பண்டு சகடைகளை வழியதில போகவிடார். ஆமா பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போகவிடார். சரி ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு வனமும் வரிகள் ஒரு போட்டா வனங்களும் வரிகள் போட்டானா வல்லரக்கன். சரி வரிகள் போட்டா மக்களால தாழ முடியும் முடியாதம்மா, முடியாது. அடேய் மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. சரி அவன் 56 தேசத்தை சிற்றரசர்களின் காலடியிலே வந்து முடிகளேற்றி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். சரி மந்திரியாரே என்னையா நாட்டு மக்கள் எல்லாம் எனக்கு கப்பம் கட்டுகிறார்களா இல்லை மறுக்கின்றார்களா என்று போய் பார்த்து விட்டு வா. இதோ சென்று வருகிறேன் மகாராஜா. மகாராஜா எங்க வரியா உட்கார் நாட்டு மக்கள் கிட்ட வரி ஓ வாங்கணும். வரி வாங்க நாங்க குதிரையை அனுப்பிக்கிட்டோமே மக்கள் எப்படி இருக்கா உஷாரான்னு பார்த்துட்டு வருவோம். சரி அதே போல குருதியா அனுப்புவோம். என்ன நாட்டு மகாராஜா நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் வந்துட்டோம். சரி ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் கிடக்கு. கட்டைய வச்சு கட்டி கொண்டு இல்லையா? சந்தைக்கெல்லாம் கொண்டு போறாங்க வேலை போகல ஐயா. ரெட்டையார்பட்டி சந்தையில கொண்டு போடு. அங்க கொண்டு போனா அப்படித்தான் அந்த நொண்டி குதிரை கட்டையா இருக்கேன்னு சொல்லி காலுக்கு ஒரு கட்டையை கட்டி சரி புதுப்பட்டி சந்தையை கொண்டு போனோம். அங்கேயும் விலை போகல. எதற்காகமா? விக்கிறதுக்கு தான். கட்டையை தான் கட்டி கொண்டு போயாச்ச பெற என்ன? அது கீழே விழுந்துட்டு எத்தி கல்லேத்தில கீழே விழுந்துட்டு வாங்க வந்து பூ போல கையை கொடுத்து தடவை பார்த்தான் பொத்துன கீழே விழுந்துட்டு. சரி 4 கால்ல இருந்து போய் 3 கால்ல போய் குப்புற விழுந்துட்டு. ஒன்னிய பாரு குருதிய பாரு குருதிய பாருங்க. அட குர்ற நேரப்பாளையம் சந்தையிலயும் கொண்டு வித்து பார்த்தோம். முடியல. நயனாத்துக்கு பத்திட்டு போனோம். ஆமா பாம்பு கோயில் சந்தைக்கு பத்திட்டு போனோம். சிவந்திபுரத்துல எனக்கு தெரிஞ்ச ஆளு இருக்கு கொண்டாங்க வித்து தாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு? ஆமா சரி அப்படியே ஆகட்டுமா மகாராஜா கொண்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்கு அங்கேயே கொண்டு போனா ஒரு வித்தால் வித்துறலாம். சரி அந்த நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு வல்லரக்கனுடைய மந்திரியானவன் இங்கே வருகிறானே. எங்கம்மா வருகிறார்? 56 தேசமல்லா தேசமல்லா அரசரிடோ 56 தேசமல்லா ஆண்டு வரோ அரசரிடோ 56 தேசத்தரசர்களை எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். பார்க்க வந்து எல்லாருக்கும் டபுள் வணக்கம். வணக்கம் வணக்கம் வந்திருக்க பெரியோருக்கெல்லாம் வணக்கம். சபையோருக்கு வணக்கம். சரி அப்பாவா எந்த ஒரு எதுக்கு தந்தை நாமம் என்ன? நீ வந்ததன் காரணம் என்ன? மக்களே என்ன? அவனை 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி என்று சொல்வது நான் தான் மக்களே. மந்திரியா
அது ஒரு தந்திரியா? யோ, கொஞ்சம் எந்திரி. ஏழு மந்திரியா? சரி. இந்த மந்திரி வந்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காக ஐயா? எங்க மன்னனாகிய வல்லரக்கனுக்கு சரி. அவருக்கு என்ன ஐயா ஆச்சு? ஏ, ஒண்ணு ஆகலை ஐயா. அவருக்கு ஆட்டு வரி கட்ட வேணும், நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும், கோழி வரி கட்ட வேணும், கோழி குச்சி வரி கட்ட வேணும். என்னய்யா? எங்க மன்னர் பார்க்கப்பட்ட வல்லரக்கனுக்கு சரி. நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும், ஆட்டு வரி கட்ட வேணும். கோழி வரி கட்ட வேணும், கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். அது என்னையா கோழியோடு சேர்ந்ததுன குஞ்சு, அதுக்கு எதுக்குக்கா வரி? என் தாயோட சேர்ந்தது தானப்பா பிள்ளையும். சரி. ராமாயணத்துல ஹரிச்சந்திர மகராஜன் 56 தேசத்தை ஆண்டார் இல்லையா? சரி. ஊழ்வினை பயனால் ஆமா. தாரைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், சரி. இல்லேன்னு சொல்ல மாட்டார். ஆமா. தாரையும் தாரையும் தாரைன்னு சொல்லி சரி. நாடு இழந்தார், நகரம் இழந்தார், சொத்து இழந்தார், சுகம் இழந்தார், ஆமா. தன்னுடைய நாட்டை இழந்தார், அரண்மனையை இழந்தார், மனைவி இழந்தார், பிள்ளையையும் இழந்தார். மதுரையில போய் பிள்ளையும் கொண்டு வந்துட்டார். சரி. நட்சத்திர ஐயர் வீட்டுல கொண்டு மனைவியையும் லோகிதாசனையும் விட்டார். பொண்ணு கொண்ட கடனை கொடுக்க முடியல. அது எப்படி கொடுக்க முடியும்? சரி. என்ன? ஆமாமா. அதுபோல சரி, எங்க மக்கள் எல்லாம் வரி கட்ட சொல்லுகிறார்கள். ஆமையா. எங்க மன்னர் ஆகிய வல்லரக்கருக்கு சரி, நீங்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டும் மக்களே. ஆமாமா. ஆட்டு வரி கட்ட வேணும், ஆட்டு வரி கட்ட வேணும், கோழி வரி கட்ட வேணும், கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். அப்போ மந்திரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்பா என்னய்யா? ஏ மந்திரியா நீ? ஏ ஆமா ஐயா. நாங்க பஞ்சத்தை தான் தாழ்வதா? சரி. இல்ல உங்க வல்லரக்கனுக்கு வரியை தான் கட்ட முடியுமா? கட்ட முடியாதையா? கட்ட முடியாது. நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம், ஆட்டு வரி கட்ட மாட்டோம், கோழி வரி கட்ட மாட்டோம், கோழி குஞ்சு வரி கட்ட மாட்டோம், நஞ்சை போஞ்சை வரிகள் அல்லாயே, நஞ்சை போஞ்சை வரிகள் அல்லாயே, நாங்களுமே கட்ட மாட்டோம். நஞ்சை போஞ்சை வரிகள் எல்லாம், நஞ்சை போஞ்சை வரிகள் எல்லாம் நாங்களும் கட்ட மாட்டோம். ஆமா. இல்ல உங்க வல்லரக்கனுக்கு வரியத்தான் கட்ட முடியுமா? முடியாதம்மா, முடியாது. ஆட்டு வரி கட்ட மாட்டோம், ஆட்டு வரி கட்ட மாட்டோம், சரி. கோழி வரி கட்ட மாட்டோம், கோழி குச்சி வரி கட்ட மாட்டோம், வரிய கட்ட மாட்டோம். எப்படி கூவினாலும் சரி. சரி. கோழிக்கும் கட்ட மாட்டோம், கோழிக்கும் கட்ட மாட்டோம், சேவலுக்கும் கட்ட மாட்டோம். சரி. அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், என்ன? இவரை பிடி தூணில கட்டு அடி பிடினாங்க. சரி. எங்களுக்கு என்னையா செஞ்சான்? களை எடுத்தானா, நாத்து நட்டாயா, இல்லை கடலை ஓடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? வச்சானா, மாமனா? மானம் கெட்டவனே, மதிகெட்டவனே. சரி. மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், என்னம்மா சொல்கிறார்? அதாவது இந்த வல்லரக்கருக்கு சரி. இவன் வரி கட்டு வந்திருக்கிற மந்திரி, ஆமா. இவரை பிடிச்சு தூணில கட்டியா? சரி. ஒருத்த கைத்த தீட்டு வாரா, ஒருத்த கத்திய தீட்டுறா. கத்தி எடுக்குமா? கழுத்த இருக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? சரி, பயமா இருக்க. சரி. ஆளு கொண்டு வராங்க. ஆமா. ஒருத்த சட்டிய கொண்டு வரான். என்ன சட்டிமா? சிலுவர் சட்டிமா? மண் சட்டியோ நினைச்சேன். சரி. மக்கள் எல்லாம் பார்த்தா, மன்னன் மந்திரி பார்த்தா, என்ன? கொஞ்ச நேரம் இதுல நின்னமன்னு வைங்க, சரி. நம்மளையும் பொலி போட்டுருவாங்க. அது போட்டுருவாங்க. ஆகையினால என்னம்மா, இனிமே நாம இதுல நிற்க கூடாது, இனி இங்க நிக்க கூடாது என்று வரி வாங்க போனே வெறுங்கை சாக்குமா வாரான். சரி. மன்னன் பார்த்தார், மேல அரண்மனையில இருந்து பாக்குறாரு. ஆமா. என்னப்பா மந்திரியாரே? என்ன மகாராஜா? என்னாச்சு? என்ன கால ஒரு மாதிரி கீழே போட்டு இழுத்துட்டு வர? கொண்டு போன சாக்க கக்கத்துல வச்சுட்டு வர. என்னப்பா காரணம்? என்ன நடந்தது? வரி எங்க? மக்கள் கிட்ட வரி கேட்டியான்னா? சரி. மகாராஜா வரின்னு கேட்டேன். ஆமா. முதுகுல வரிய வச்சிட்டாங்க. வல்லரக்கனோட மந்திரி என்று சொன்னாயா? ஏ, உங்க பேரு சொன்ன பிறகு கெட்டி வச்சு அடிச்சிட்டாங்க. மன்னன் பேரு ஒரே டேமேஜ், ரொம்ப டேமேஜ். கொடி கட்டி பறக்கு. பறக்கு இப்படி. சரி. டேமேஜ் ஆகிட்டீங்களா? சரி. அதனால மாடியில நின்னு பார்த்து உடனே அவர் நடந்த சைஸ பார்த்தானே இவருக்கு பாட்டு வந்துட்டு. எப்படியா இருந்தது பாட்டு? என்ன பாட்டியா? தலையா பூ முடிச்சு தடபாத்து நடை நடந்து மழையிலை போட வந்த பொன்னம்மா, வசலிக்கு வாய்
பார்த்து நடை நடந்து நடை நடந்து பாறையில போற பொண்ணு பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்த என்னம்மா சொல்லம்மா தானே தானே தன்னு தானே 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 தாயாரு சீதனமோ தந்தையா வேறு பொருளோ மாமியா வீடு வந்தா போதுமா மாறாதி மாதம் வந்தால் போதுமா தலைய போழிச்சு தடமாத்து நடை நடந்து நடை நடந்து டீண்டு நடை நடந்து டீண்டு மலையில போற பொண்ணு பொன்னம்மா ஏ பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்து என்னம்மா சொல்லம்மா மந்திரிய பார்த்த உடனே சரி. பாட்டே வந்து அடி மன்னருக்கு உழலெல்லாம் அவரு பாட்டு படிக்கதான் செய்வார் பாட்டு படிக்க அதான் பட்டவனுக்கு பொண்ணு படாதவனுக்கு சந்தனம் சரி பொண்ணு இருக்க மனுஷன் வேதனையில இருப்பான் ஆமா பொண்ணு இல்லாதையும் பக்கத்துல போய் பழைய கதையை நினைச்சு சிரிப்பான். பழைய கதையை நினைச்சு அண்ணே ஏ அண்ணே என்னண்ணே நேத்து நல்லா இருந்தா கீழே விழுந்துட்டியாமலானே சரி கடனை காலையில எதுக்கு அழுத குறையா அழலாமல அப்படிம்பா சரி. இவன் நாய் குறுக்க வந்து கீழே விழுந்து கிடந்திருப்பான் ஓஹோ என் கை சரியில்லைன்ட்டு நீ பேசுத என் கை மட்டும் இரு சரியா இரு உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு ஒன்னிய வச்சு ஆத்திருந்தேன் என்னத்த சாத்த ஆமா பட்டவனுக்கு பொண்ணு படாதவனுக்கு சந்தனம். ஏமா இப்பெல்லாம் அது கிடையாது கை ஒழுங்கா இருந்தானே ஒழுங்கா இல்லன்னா என்ன சரி ஒரு ஸ்ப்ரே தான் இருக்கு ஸ்ப்ரே தான் இருக்கு சரி பக்கத்துல யார் வந்தாலும் அப்படி அடிச்சு விட்டுறலாம் ஓ செண்டு அடிப்பியல ஆமா எதிரி வந்தாம்னா அப்படி அடிச்சிடலாம் அப்பல எங்க செண்டு போட்டு விட்டியல அந்த சென்ட் கிடையாது பேரு பெப்பர் ஸ்ப்ரே சரி நாங்களும் வாங்கி வச்சிருக்கோம் சேஃப்டிக்கு 10 காண்டு சேஃப்டிக்கு ஆமா கிட்ட யாரும் நெருங்க முடியாது அப்ப தூரத்துல தான் நிக்கணும் தள்ளி நின்னு தான் பேசணும் அங்க தள்ளி எதிரிக்காக நாங்க வாங்கி வச்சிருக்கோம் 8 அடிக்கு அங்க இருந்து ஏப்பா, பேசணும். உங்களுக்கு இல்ல எதிரிக்கு ஓ எதிரிக்கு ஆமா நமக்கு யாருமா எதிரி இருக்கா சரி அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்ன அதாவது நம்ம இந்த வல்லரக்கனோட கொடி ஆட்சியத்தான் தாழ முடியும் இல்ல என்ன கொடுமையத்தான் நம்ம தாங்க முடியும் இவனை அடித்து துரத்தினால் என்ன சரி. இவனை நாட்டை விட்டு துரத்தினால் என்ன நாட்டை விட்டே துரத்த வேண்டும் ஊரை விட்டே துரத்த வேண்டும் உலகத்தை விட்டே துரத்த வேண்டும் இந்த 56 தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து அங்கே கூடினாரே கோடி ஜனம் கூட்டமரும் கூட்டமாக கூடினாரே கோடி ஜனம் கூட்டமரும் கூட்டமாக தண்ணி நல்ல குடத்தை சுத்தி தவளை வந்து சூழ்ந்த ரெண்டு பாய்ச்சி தண்ணி நல்ல குடத்தை சுத்தி தவளை வந்து சூழ்வரைவா எண்ணெய் நல்ல குடத்தை சுத்தி எறும்பு வந்து சூழ்ந்தது எண்ணெய் நல்ல குடத்தை சுத்தி எறும்பு வந்து சூழ்வரைவா வல்லரக்கல் அரண்மனைக்கு அரண்மனைக்கு வருகிறாரே மக்களாலே வல்லரக்கே அரண்மனைக்கு அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம் அவனை 56 தேசத்தை சென்ற அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி வல்லரக்கனை நம்மளை அடித்து துரத்த வேண்டும் என்று சொல்லி அலை கடலின கூட்டத்தை பாருங்க ஏகப்பட்ட கூட்டம் அலை கடல் என திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகிறார்கள் எக்கச்சக்கம் எக்க 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 எக்கச்சக்கம் ஏ அப்பா போதும் சரி கூட்டமா எப்படி கடைக்கு சேர்ல இருந்து கடல் கடல் அலை போலலாம் தெரியுது கூட்டம் கடல் போல இருக்கு கூட்டம் ஆமா போது வல்லரக்கனுடைய அரண்மனையை சுற்றி சரியான கூட்டம் ஆமாமா அப்ப வல்லரக்கன் கேட்டான் என்னம்மா கேக்குறா என்னதுமா கேக்கா நான் சொல்லுதே கேக்கா என்னது கேட்டா கீழே கேக்கா என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி சரி நம்ம அரண்மனையை சுற்றி ஏனம்மா கூட்டம் கூட்டமாக தெரிகிறது எதற்காகமா சரி வல்லரக்கா என்னம்மா நீயோ நம்முடைய நாட்டிலே வரிகள் போட்டு கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருவதினால் சரி 56 தேசத்தரசர்களை உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் என்னம்மா செய்வது நான் 12 எங்கம்மா மணி போக வேண்டும் 12 மணியாவது இறங்கி ஓடு சரி ஓ அப்படி ஓடுங்க ஆமா அப்படியே ஓடிடு இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு கணமும் இருக்க வேண்டாம் சரி ஐயோ எங்கே ரேக கூடாங்கதே கூடாங்கதே மகனே வல்லே ரேக
என்னம்மா சொல்கின்றார்? வாய மகனே வல்லரக்கா, என்னம்மா? இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு நிமிஷமும் இருக்க வேண்டாம். சரி. முயற் கையிலேங்கிரி உங்க சத்தமே கேட்கல. முயற் கையிலேங்கிரி பருவதத்திலே வீட்டு இருக்கின்ற அந்த ஆண்டவனாகிய சிவபெருமாளை வேண்டிக் கொண்டு ஐயோ சிவ தவங்கள் செய்ய வேண்டும். அந்த அரணாரை வேண்டி நீயோ அருதபசு செய்ய வேண்டும். சரி. வருந்தினால் வராதது ஒன்றுமில்லை. என்னதம்மா? வருந்தினால் வராதது ஒன்றுமில்லை. முயற்சி விடையார் இகழ்ச்சி அடையார். விடாமுயற்சி வெற்றிக்கு உறுதுணை உறுதுணை உறுதுணை. சரி. ஆண்டவனை மனதிலே நினைத்து அனுதினமும் பூஜை செய்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கு சரி. அந்த பரந்தாமன் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வதில்லை ஐயனே. சரி. இல்லை என்று சொல்லாதவன் யாரு? யாரம்மா? அதோ அமர்ந்திருக்கிறானே அந்த இறைவன் தான். சரி. இல்லை என்று சொல்லாதவன் இறைவன் ஒருவன் தான். மனுஷன் அப்படி இல்லை, நீசன். ஆமா, நீசன். சரி. இறைவன் அப்படி அல்ல, இறைந்து கேட்பவருக்கு இறங்கி செய்வான். அதனால்தான் அவன் பேர் இறைவன். என்ன? இல்லை என்று சொல்லாதவன் உலகத்துல இறைவன் ஒருவன் தான். சரி. மனுஷன் அப்படி இல்லை. ஆமா. நிறைஞ்சா உன்ன பேசுவான், குறைஞ்சா உன்ன பேசுவான். சரி. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அதுக்கு தகுந்தவாறு பேசுவான். ஆமா. கொடுக்கலாம் இவனுக்கு இருந்ததுக்கு என்னமா இருந்தது? இவனுக்கு கிடந்து என்னதியா சொத்து சுகம். வயலு வைக்காடு. வயலு வைக்காடு. ஆமா, வீட்டடி கிடந்து எண்ணிய பரம்புல எதுக்கு அப்புறம் கிடக்கா? அப்படி அது கிடக்கலையா? பிளாட் போட்டி அது பிளாட் போட்டு வச்சிருக்கோம்ல. சரி. பிளாட் போட்டோம், அதுக்கு அடையாளம் தெரியாம கிடக்கு. அது எந்த முக்கில் நடக்குதே தெரியல. உங்களுக்கு தானே? ஆமா, எங்களுக்கே தான். ஆமா, ஏன்னா எங்க அப்பா சொன்னாரு இந்த பரம்பு பூரா நமக்கு தாண்டா. உங்க அப்பா சொல்லிட்டாரா? ஆமா, நாங்க தோட்டத்துக்கு ஒரு நாள் கூட்டு போனார்லாம். அப்ப காமிச்சாரு, இல்லன்னு எங்க தெரியும். சரி. கண்ணுக்கு எடுத்த தூரத்து வரைக்கும் நம்ம இடம் இருப்பாரு. சரி. செழிப்பு சொன்னாரா? இப்படி கண்டிப்பா நமக்கு தான், நமக்கு தானே. பிள்ளைட்டு சொன்னாதான் நாளைக்கு இடம் நமக்கு உள்ளதுங்க தெரியும். கண்டிப்பா தெரியணும்லயா? அதனாலதான் வண்டியில வச்சு கூட்டு போனாரு. சரி. ஆகையினாலே அதாவது மனுஷன் வாழ்க்கையில நல்ல காரியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நல்ல காரியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும். தீய காரியத்துக்கு முயற்சி செய்தால் சரி, அவன் வாங்கியவர் அவனை அழித்து விடும், அவனை எரித்து விடும். அதாவது ஒரு காந்தி தாத்தா 3 குரங்கு வளர்த்தார். சரி. நம்ம சிவகிரியில பஸ் ஸ்டாண்டுல உள்ள பஸ் கிழக்க திரும்புறதுல மேல்புறத்துல, ரோட்டுக்கு மேல்புறத்துல ஒரு காந்தி தாத்தா சிலை இருக்கு. அவர் 3 குரங்க வளர்த்து அந்த குரங்க அதை எப்படி அந்த சிலையை வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி அம்மா? தீயதை பார்க்காதேன்னு 2 கண்ணை மூடும், தீயதை பேசாதேன்னு வாய மூடும், 1 வாய மூடும், தீயதை கேட்காதேன்னு காதை மூடும். சரி. அந்த குரங்கே அப்படி வளருது. நம்ம மனுஷன் தான் நாட்டுல இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது என்ன? அப்போ தாயான பிரம்மகினி சொல்றா, மகனே வல்லரக்கா, என்னம்மா? சிவனை வேண்டி நீ சிவதவங்கள் செய்தால் சரி, உனக்கு வேண்டிய வரமெல்லாம் விருப்பமுடன் கிடைக்குமாப்பான்னா. ஆமா. பார்த்தா வல்லரக்கன் என்னம்மா செய்தா? கண்டிப்பா தவத்தை செய்திட வேண்டியதான். சரி. என்று நினைத்த வல்லரக்கனாகப்பட்டவன் ஆமாம்மா பட்டு பட்டாடைகளை கலட்டி வைத்தான். சரி. அவங்க அவையோடை தான் ராஜா தான அடையாது தான அடைந்தோலு புறப்பட்டானே வல்லரகே. பிரம்மகன்னியால் பெற்ற பாலகன் பிரம்ம ராட்சச வல்லரகனாகப்பட்டவன். சரி. அதாவது நம்மளுக்கு ஈசனை பார்க்க வேண்டி இனிய வரங்கள் வாங்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், கடிய வரங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி என்று தவம் செய்வதற்காக ஆமாம் பட்டு பட்டாடைகளை கலட்டினா வல்லரக்கன். சரி. பட்டு வேஷ்டியை கலத்தி வச்சான். காவி உடை தரித்தான், கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தான், உடலெங்கும் திருநீர் பட்டை அணிந்தார். சரி. கழுத்துல உத்ராட்ச கொட்டையை போட்டான். தவக்கோலம் கொண்டான். என்ன செய்தான் வல்லரக்கன்? தவக்கோலம் கொண்டான். சரி. அப்படி தவம் இருப்பதற்காக ஆமா வீட்டை விட்டு புறப்பட்டு மெதுவா வெளியில வர்றான் வல்லரக்கன். வரும்போது தன்னுடைய வீட்டு தலைவாசல் நில வல்லரக்கன் தலையில ஒரு கட்டு தட்டிச்சு. சரி. வல்லரக்கனுக்கு தலையில நிலை தட்டியது. ஏமா கொத்தனார் நில கட்டைய விட்டுருப்பாரு. வல்லரக்கன் வளர்த்தியா இருக்காம 7 அடிக்கு இருக்கான். 7 அடி இருப்பான். 7 அடி. ஆமா, உப்பு குத்திய தூக்கி நடந்தா 7 அடிக்கு இருப்பாம்ல. சரி. ஓஹோ, அவன் ஒரு நாள் அதிர்ச்சியில அவன் எனக்கு தொழிலே வேண்டாம்னு போட்டு வாட்டிட்டான். சரி. ஆமா. ஏமா நேயன்னு ஒண்ணு பாக்கணும்லாமா? அரச மரத்தை பிடிச்ச பிள்ளையார் பாரு ஆலமரத்தையும் பிடிச்சுக்கிட்டு. சரி.
அப்போது வல்லரக்கனாகப்பட்டவன் சரி. ஆமாமா. அங்கே தவக்கோலம் கொண்டு ஆமா அப்போ தாயான பிரமகனி சொல்றா மகனே வல்லரக்கா என்னம்மா உனக்கு சகனம் சரியில்லப்பா இன்னைக்கு தவம் இருக்க போகாதேன்னா சரி வல்லரக்கன் கேட்டானா அவன் கேட்பானா கேட்பான். கேட்கக்கூடிய வயசா அது இப்பதானே துள்ளி விளையாடக்கூடிய வயது ஒரு வயசுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் சரி தவம் தானே செய்ய போறோம் நினைச்சான் வல்லரக்கன் அந்த சிவனை வேண்டிதானே சிவதவங்கள் செய்ய போகிறோம் அப்படி தெருவை நோக்கி வர போது ஆமாம்மா வல்லரக்கனுக்கு தெருவிலே சகனம் எப்படி இருக்கிறது யாரா எப்படி அம்மா இருக்கிறது அங்கே ஒன்றாவது தெருவதிலே வல்லரக்கு வரபோது ஒருவன் வந்து வருகிடுவா இரண்டாவது தெருவதிலே ஒரு நாகம் வந்து குறிக்கிடுவா மூன்றாவது தெருவதிலே ஒரு பூனை வந்து குறிக்கிடுவா வல்லரக்கனுக்கோ சகனம் சரியில்லை சரி. யாராக இருந்தாலும் சரி ஆமா நாமளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு விட்டு வெளியில வரமா சரி. முதல்ல தெருவுல வந்து தெற்க வடக்க மேக்க கிழக்க பார்த்து தான் போகணும் எதுக்காகம்மா? பார்வையில பல பார்வை இருக்கு சரி அன்பு பார்வை அதிகார பார்வை ஆசை பார்வை இருக்கு மனுஷன் மோச பார்வை பார்க்க கூடாது சரி மோச பார்வை பார்க்கவே கூடாது கட்ட நேரம் வரும்போது அவன் மோச பார்வை பார்ப்பான் சரி நல்ல நேரம் இருக்க வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளை ஆமா சொந்த பந்தம் தெரிஞ்சு வாழ்க்கையை நல்லா நடத்துவான் ஆமா. அவன் கெட்ட நேரம் வரும்போது திசையை திருப்பி அவனை கூட்டிக்கிட்டு போயிரும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கெட்ட நேரம் வரும்போது கேட்பானா கேட்க மாட்டான் கேட்பான் அவ கேட்பாளா எப்படிமா கேப்பா நீ போகக்கூடிய பாதை முள்ளு கிடக்க அதுல மிதியாதன்னா கேட்பாளா எப்படி கேட்க முடியும் அவன் கேட்பானா கேட்க மாட்டான் சரி அவன் மிதிச்சுதான் பாப்பாமன் மிதிப்பான் மாட்டிக்கிடுவான் அது போல என்னம்மா வல்லரக்கன் அப்படி தெருவை நோக்கி வரபோது முதல் தெருவில் வல்லரக்கன் வரும்போதே அவனுக்கு குறுக்காக பூனை ஒன்று சத்து கொடுத்து கொண்டு செல்கிறது சரி பூனை சகனம் சரி பூனை சகனம் பொல்லாத சகனம்னு சொல்லுவாங்க சரி. வல்லரக்கன் பார்த்தா பூனை தானே நம்மள என்ன செய்ய நினைச்சா பூனை நம்மள என்ன செய்யும் இந்த பூனை நம்மள என்ன செய்ய இது கருப்பு பூனை நம்மள என்ன செய்யும் வீட்டுக்கு 4 பூனை கிடக்கு 10 பூனை கிடக்கு சரி இவன் வீட்டுக்கு நம்ம கீழே படுக்கணும் பூனை மெத்தையில ஓ கிடக்கு மெத்தையில படுக்க பூனை இந்த பூனை நம்மள என்ன செய்யும் இவன் அடுத்த தெருவிலே வரும்போது அவனுக்கு குறுக்காக நாக பாம்பு படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படியே 2 பாம்பு பிடிக்கிட்டு மேல போகுது வட்டம் போட்டு மேல போகுது சரி இவன் அத்தனை சகனத்தையும் கடந்து அவை வனமாலே வனங்கடந்தே யோம்பாலே நாடு விட்டு சிங்கங்களோ துங்குவனோ திருபொலிகள் வருவனோ கண்டவனே நாடு விட்டு அவை மச்சரிசி அங்கே வனமதிலே வருகிறானே வல்லரகே வனமதிலே வனமதிலே வருகிறானே வல்லரகே பிரம்மகன்னிகள் பெற்ற பாலகன் பிரமராட்சச வல்லரக்கனாகப்பட்டவன் தவம் செய்வதற்காகவே மச்சரிசியினுடைய வனத்திற்கு வரான் மச்சரிசியினோட வனத்துக்கு வருகிறார் நம்ம தவம் செய்யறதுக்கு நல்ல வனம் இந்த வனம் தான் அருமையான வனம் இந்த வனம் தான் அழகான வனம் இதுதான் சரி. இந்த வனத்திலே இருந்து கொண்டுதான் சிவபெருமாளை வேண்டி நம்ம சிவதவங்கள் செய்ய இந்த வேண்டும் வனத்திலே இருந்து கொண்டுதான் அரணாரை வேண்டி அருதவசு செய்ய வேண்டும் என்று வல்லரக்கன் எப்படி தவம் செய்ய போறான் பாருங்க எப்படி அம்மா அது ஆயிரம் உள்ள கம்பல் நாட்டே அவை நல்ல பலகை போட்ட அவை நல்ல பலகை மேலே கனத்தாதங்க குடத்தை வைத்தார் கனத்தாதங்க குடத்தின் மேலே அவிலகை கொண்டு வைத்தார் அவிலகில் மேலே எல்லோ வீரநீதிகை வைத்தார் வீரநீதிகை மேலே வாரளி புஷ்ப வைத்தார் வாரளி புஷ்ப மேலே எலுமிச்சோகரிய வைத்தார் எலுமிச்சோகரிய மேலே பாலன் வல்லரகே உலுமிச்சோகரிய வைத்தார் உலுமிச்சோகரியின் மேலே முட்டை பாக்கி ஒன்று வைத்தார் முட்டை பாக்கின் மேலே ஏலோ ஒளி முட்டை ஒன்று வைத்தார் ஒளி முட்டை மேலே ஏலோ முற்றமல்லி தலை வைத்தார் முற்றமல்லி தலை மேலே குண்டு மணி பருப்பு வைத்தார் குண்டு மணி பருப்பு மேலே குருமழகு ஒன்று வைத்தார் குருமழகின் மேலே எல்லோ சிறுகடுகு ஒன்று வைத்தார்
எடையின் மேலையலோ பூசைதனை நிறுத்தி பூசையின் மேல் ஒரு காலோ பூசையின் மேல் ஒரு காலோ தலையின் மேல ஒரு காலோ ஒரு காலோ ஒரு காலோ ஒரு காலே ஊசிலல்லதோ புரிந்தாலன் வல்லரகே காற்றடித்து மணல் பரப்பி காரஞ்செடி மேல் படரு பல்லு எல்லாம் வாசி பற்று ஓமாமல்லாம் சிறைகள் இல்லை கால் மாட்டில் முளைத்த மாறோ தலைமாட்டில் புச்சொரியே தலைமாட்டில் முளைத்த மாறோ கால் மாட்டில் புச்சொரியே பல நாளாய் பல வருடம் பல நாளாய் பல வருடம் 12வது வருடம் பல வருடம் பல வருடம் ஒரு வருடம் ஒரு வருடதோ பிறந்தா வல்லரகே உடையவனை காணலையே 2 வருடதோ பிறந்தா ஈசானை தான் காணலையே 3 வருடதோ பிறந்தா முக்கண்ணனை காணலையே 4 வருடதோ பிறந்தா அரங்கே நாயகனை காணலையே 5 வருடதோ பிறந்தா ஐங்கரனை காணலையே 6 வருடதோ பிறந்தா அரிகரனை காணலையே 7 வருடதோ பிறந்தா ஈசானை தான் காணலையே 8 வருடதோ பிறந்தா இறைவனை தான் காணலையே 9 வருடதோ பிறந்தா உடையவனை காணலையே 10 வருடதோ பிறந்தா 10 வருடதோ பிறந்தா எல்லா பகவானை தான் காணலையே பகவானை தான் காணலையே 11 வருட கால தவம் இருந்தா வல்லரக்கன் சரி பரம்பொருளை கண்ணிலே காணவில்லை இவன் 12வது வருடம் செய்த தவத்தினால் அசையாத கைலை மலையே கிட்டு 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 அப்போது பகவான் சொல்கிறார் பெண்ணை பார்வதி அசையாத கைலேங்கிரி மலையே கிடுகிடவென்று அசைய காரணம் என்ன பூலோகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியவில்லையே சரி யாது நடக்குனே தெரியல ஏதோ அரக்கன் எதுவும் தவம் இருக்கிறானா சொல்ல முடியாது சரி நிறைய அரக்கன் தவம் செய்திருக்கான் இதுக்கு முன்னாடி சரி ஏதோ அரக்கனை வேண்டி தவம் செய்யறானான்னு தெரியவில்லையே இப்பொழுதே நாங்க போய் பார்த்துட்டுமா 2 பேரும் கொடுத்தனாவி நானும் போறோம் போமா சரி இப்போது ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன் என்ற ஆண்டவராகிய சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார் போது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தை அறிந்தார் புரிந்தார் தெரிந்து கொண்டார் சரி அம்மாய பெண்ணைய பார்வதி பூலோகத்துல வல்லரக்கம்னு ஒரு கொடி அரக்கன் அல்லவா நம்மள வேண்டிய தவம் செய்துகிட்டு இருக்கிறான் சரி நம்ம என்னமா செய்கிறது பாரில் அணைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கிறது உங்களோட வேலை அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்து விடுங்கள் நாதா பெண்ணே பார்வதி என்ன நாதா அவனே பெரிய அரக்கனாச்சே சரி அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க சொல்றியே ஏ நாதா நம்ம கைலா என்னமா அத பத்தி ஒண்ணும் இல்ல சரி அரக்கனுக்கு வரத்தை கொடுங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆமா கொடுத்து சோதிக்க சொல்லியா சரி சோதிச்சுதான் பார்ப்போமே அப்போது பார்த்தார் பகவான் சொல்லுகிறார் ஐயா நந்திதீவா சொல்லுங்கள் பகவானே என்னை அழைத்த காரணம் என்ன எதற்காக பகவானே என்னை அழைத்தீர்கள் நீங்கள் இப்போதைய பூலோகத்திலே சென்று சரி வல்ல அரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் மச்ச ரிஷியனுடைய வனத்திலே என்னை வேண்டி 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு நான் என்ன பகவானே செய்ய வேண்டும் அந்த அரக்கனை இந்த கைலாசத்திற்கு நீர் அழைத்து வருவீராக அவனை அழைப்பேன் வர மறுத்தால் கரகரவென்று இழுப்பேன் அழைப்பேன் மறுத்தால் கரகரகரன்னு போட்டு இழுப்பேன் அழைத்து தான் வர வேண்டும் சரி அப்போது பகவானுடைய வார்த்தை காதல கேட்ட நந்திதேவர் பார்த்தார் சொல்கிறார் வெள்ளி பிரம்பை கையில எடுத்துக்கொண்டு அவர் அரக்கனை தாதடி அல்லோ அழகு நந்தி வருகிறாரே தனை கிடந்தே வருகிறாரே வனமாதே வன கிடந்தே பால
வல்லரக்கனானவர் சரி வல்லரக்கனை தேடி ஆமாமா ஒவ்வொரு வனங்களாக கடந்து நடந்து வருகிறார். சரி இன்னும் அரக்கனை கண்ணிலே காணவில்லை. காணவில்லை எந்த வனத்துல தவம் செய்யறானோ தெரியலையே. தெரியவில்லையே. ஈஸ்வரா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமாம். அந்த அரக்கனை எங்கிருந்தால் கைலாசத்துக்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தோமே. சரி. கடவுள்கிட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமா. இந்த வல்லரக்கனை கண்ணிலே காணவில்லையே. சரி என்றே நந்தி தேவரானவர் தேடி வாடி புலம்பிக் கொண்டு வருகிறார். ஆமாமா. அப்படி வரும்போது மச்ச ரிஷியனுடைய வனத்துல ஒரு சத்தம் ஒன்று அப்பதே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது என்னம்மா சத்தம்? அதுதான் வல்லரக்கன் தவம் செய்யக்கூடிய சத்தம். சரி என்ன சத்தம்? வல்லரக்கன் தவம் செய்யக்கூடிய சத்தம். அப்போது பார்த்தார் நந்தி தேவரானவர். சரி. வல்லரக்கு எப்படி சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்? எப்படி அம்மா? எங்கள் சங்கரா சங்கரா சதாசிவா சதாசிவா சர்பாவரணா சர்பாவருணா சந்திரசேகரா சந்திரசேகரா அடியவருக்கு இனியவா அடியவருக்கு இனியவா அன்பநாயகா அன்பநாயகா காலா 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 காலசந்திர சூடதேவா காலசந்திர சூடக தேவா காமதகனா காமதகனா கங்காளா கங்காளா திரியம்பகா திரியம்பகா திரிலோக நாயகா திரிலோக நாயகா திரிபுரந்த ரட்சகா திரிபுரந்தக ரட்சகா வானம் அழுவும் துடியும் இடையும் கபாலம் ஏந்திய சரி. எனக்கு அரக்கேண்ட மூர்த்தியை நினைத்து நினைத்து கொண்டு அரகரா சம்பு மகாதேவா 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 அப்படியே சங்கரா சங்கரா என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய சத்தத்தை காதுல கேட்டார் நந்தி தேவர். சரி. ஆகா, என்ன? அதாவது இந்த வனத்துலதான் வல்லரக்க தவம் செய்யறான் போல தெரிகிறது. சரி. டேய் வல்லரக்கா, ஏய் வல்லரக்கா, உன் தவத்தை நிறுத்து மகனே, நிறுத்து. நிறுத்துடா, நிறுத்து. கடவுளே வணக்கம், வாங்க. சரி. சாமி உங்களைத்தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா. முதல்ல வரத்தை போடுங்க, மற்றதை காலையில பேசிக்கிடுவோம். வல்லரக்கா, என்னையா? நான் கடவுள் அல்ல. சரி. அப்போ நீங்க யாரு? கடவுளுக்கு பிஏ கையிலை நாதன் கரக்கண்ட ஈசனுக்கு கால் பிடிக்கக்கூடிய நந்தி ஈசன் அப்பா நான். சரி. அடே சண்டாள பாவியின் தவத்தை கெடுக்க வந்து விட்டாய சண்டாளா, நான் வல்லரக்கேன். வல்லரக்காவும் தவத்தை நான் கெடுப்பதற்கு வரவில்லை. நீ செய்த தவத்தை அறிந்து கொண்டு உன்னை நான் கையிலை நாதன் கரக்கண்ட ஈசனிடத்திலே அழைத்து செல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். சரி. ஐயா, எனக்கு வரம் கிடைக்குமா? வரம் கிடைக்கும். வரம். ஆமா. சரி, கிடைக்கும் வாங்க. என்னோடு கைலாசகிரி பர்வதத்திற்கு வந்தால் சரி, அந்த சிவபெருமாள் கிட்ட உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் விருப்பமுடன் வாங்கி தருகிறேனப்பா. ஆமா. அப்படி என்று சொல்ல, சரி, நந்தி தேவரும் வல்லரக்கனுமாக இருவருமாக நந்தி தேவர் முன்னாடக்கே வல்லரக்கே நமனே அவன கடந்தே நாடு விட்டு அகமலையே தோகமலையே அல்மோனிவர் வாழுமலையே வாசி வளர்ந்த மலையே பங்கோனி தேர் ஓடுமலையே ஊசியடர்ந்த மலையே தேராஜாயுமலையே நாகமலை தோகமலை நல்முனிவர்கள் எல்லாம் வாழுமலை. சரி. பாசி படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடுமலை. ஆமா. ஊசி அடர்ந்த மலை உத்தராட்சம் காய்க்கும் மலை. உத்தராட்சம் காய்க்கும் மலை. இந்த மலைகள் எல்லாம் கடந்து சரி வாயு லோகத்திற்கு வர்றாங்க நந்தி தேவரும் வல்லரக்கனும். ஆமா. அப்போ வல்லரக்கன் கேட்டா, நந்தி தேவா, என்ன ஐயா ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறமே, சரி இது என்ன ஐயா உலகம்? காற்று ஒரு மாதிரி அடிக்குது, இது என்ன உலகம்? இதுதானியா வாயு லோகம். ஓ, இவன் தான் வாயு புத்திரனா? அவர்தான் வாயு பகவான். அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. தாராளமாக போட்டு விட வேண்டும். அந்த லோகத்தை விட்டு அவர்கள் அந்த லோகத்தை கடந்து லோகம் வரபோதே வருகிறாரே இரண்டு பேரும் அர்த்திட்டாரே வல்லரக்கே பாரு முக கண்டாலை
என்ன ரெண்டாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறமே சரி மழைக்கு இடமா இருக்கிறது என்னையா உலகம் நந்தி தீவா இதுதாயா வர்ணலோகம் சரி உட்கார்ந்து இருக்காரு அவன் தான் வர்ணனா அவர்தான் வர்ண பகவான் அவன் நினைச்சா பூமியில மழை வரும் சரி இல்லன்னா மழை வராது ஆமா இன்னைக்கு அவன் நல்ல மனசு வச்சு இன்னைக்கு மழையை நல்லா பூமியில பொழிஞ்சிட்டு இருக்கிறான் சரி அப்போ வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுற வேண்டியது தாராளமாக போடலாம் வர்ண பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க சரி. அவர்கள் அந்த லோகத்தனை கேடந்தே அடுத்த லோகம் ஆற போதே சந்திரலோகம் ஆறதிலே வருகிறாரே இரண்டோ பேரும் பார்த்திட்டானே வல்லரகே யோ நந்தி நிறுத்துங்கள் என்ன ஐயா மூன்றாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறவ சரி கிழக்க பாருங்க கிழக்கு என்னையா தெரிகிறது ஒருத்தன் கடலுக்குள்ளர்ந்து சிகப்பா வர்றான் இவன் யார் யா நந்தி தீவா சரி ஏ வல்லரக்கா இவன் தாண்டா சந்திரன் எந்த சந்திரன் குருச்சந்திரன். எங்க வீட்டுக்கு மேலாட்டு சந்திரையா எங்க வீட்டு வடக்கு வீட்டு குருச்சந்திரன்யா ஏ சந்திரன் என்றால் நிலவு சரி ஏய்யா உங்க ஊர்ல சந்திரன் இருக்காமல விட தெரியல ஆமா அது வடக்க தள்ளி இருக்கான் தெக்க சந்திரன். ஓ சந்திரன் இவ்வளவு இருப்பாரு ஆமா அழகா இருப்பான் கட்ட அந்த சந்திரன். கருசாமி கோயில் கிட்ட ஆமா. அதாவது பேக்கோயில் கிட்ட நான் சொல்லக்கூடிய சந்திரன் என்பது நிலவு சரி ஐயா நந்தி தீவா என்ன ஐயா இந்த சந்திரன் மாதத்துல ஒரு நாள் மட்டும் முழு நிலவாக பூலோகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறான் ஆமா. சரி. கோயிலுக்கு வாங்க மற்ற 13 நாளைக்கு தேஞ்சுக்கிட்டு இருக்கான் 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு நானு என்னையா காரணம்னு கேட்டான் வல்லரக்கு சரி. அப்ப நந்தி தேவர் சொல்றாரு வல்லரக்கா என்ன ஐயா இந்த சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 பேர் ஏ அப்பா சந்திரன் நல்ல வசதியான குடும்பம் போல. சண்டாள பாவி சரி மனுஷன் ஒரு மனைவிக்கு அவனுக்கு உழைச்சு போட முடியலையே ஒரு ஆமா. மணிக்கு பதில் சொல்ல முடியல ஒரு மனைவி இருந்து உழைச்சு போட்டாலும் அவன் அதை சேமிச்சு வைக்க தெரியலையே சரி. இவன் 27 மனைவியை எப்படி காப்பாத்த போறான் எப்படியா காப்பாத்த முடியும் 27 மணிக்கு சந்தையில பத்தி விடுதா இருக்குமா ஏ, சந்தையிலையா ஆடு மாடு மாதிரி பத்தி ஏன் வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு. ஆமா, ஒரு கத்தரிக்காய் இல்ல, ஒரு தக்காளி பழம் அப்படி சொல்லுங்க ஏ தக்காளி ஏ முருங்கைக்காய் கோவக்காய் ஏ மாங்காய் வெண்டைங்காய் ஏ தடியங்காய் பூசணி ஏற்கனவே தர்பூசணிக்காய் என்ன 27 பேருக்கு 27 வேலையில ஒரு வேலை கோவக்கா வியாபாரம் பார்க்கவளுக்கு தான் அடிபடியா இருக்காங்க சரி என்ன வியாபாரம் அடிபடியா விக்கி ஆமையா சரி ஏன்னா அது உடம்புக்கு நல்லது பத்தி ஆமா சரி. ரொம்ப நல்லது அதனால சரி அதாவது ஏம்மா, இந்த அது வந்து அளவா தான் சாப்பிடணும் அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா 108ல பேர வேண்டியதான் சரி ஓ அளவோட உய் 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 அளவோட இப்படி இப்படி அளவு அவ்வளவுதான் ஆ, சரி அப்புறம் அதுக்கு எல்லாரும் வழி விட்டு நிக்க வேண்டியது சரி ஆமா அதாவது இந்த சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 பேர் 27 மனைவிமார்கள் அதான் முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும்தான் இவன் வர செலவு நடக்கு சரி அதான் மூத்த மனைவி ஆமா அப்ப என்னைக்கு மூத்தவ தானே ஏமா அங்க மட்டும் தான் லைசன்ஸ் எடுத்திருக்கு ஏன் அது வேற ஒரு காரணம் இல்ல மூத்த மனைவிக்கு அண்ணன் தம்பி நிறைய இருக்கு சரி ஆமா ஓ, அத அண்ணன் மட்டும் தம்பி விட்டா ரொம்ப. அண்ணன் தம்பி ஆஞ்சு போடுவாங்க முடிய ஆமா என்ன என்ன முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும் இவன் வர செலவு நடக்கு என்ன முதல்ல கரைக்கிற புளி தான் காரமான புளி சரி அடுத்தால கரைக்க புளி நீ ஆசைப்பட்டு கரைச்சால் அது உப்புறாது உரப்புறாது காரராது புளிப்புறாது ஒண்ணுறாது அது கிடையாது, வேஸ்ட் கிடையாது. சப்புன்னு இருக்கும் போ ஆளு சப்புன்னு இருக்கும் எல்லாம் சப்புன்னு இருக்கும் சரி ஆகையினால என்னம்மா இவன் 26 பேர் கூப்பிட்டா இவன் நான் வர மாட்டேன்னு உடம்பு அங்கிட்டு திருவுதான் சரி 26 பேர் அள்ளி தட்டுனா மண்ணு பெண்ணு சாபம் கண்டிப்பா பலிக்கும் பொல்லாதது பொல்லாதது ஆ, அதே மாதிரி ஒரு பெண்ணோட கண்ணீருக்கும் காரணம் ஆக கூடாது சரி சரி அதுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தது ஆமாமா சரி அதுக்கு பதில் சொல்லியே தீரணும் பாத்தீங்களா ஆமா. அப்போ இந்த 27 மனைவியை சொன்னாடே சண்டாளா ஏ சண்டாளா அவன் அழகா இருக்கான்னு தானடா அவ வீட்டுல இருக்கிற உன் அழகு நீ அழகு கட்டு அழகு கட்டு. மாதத்துல 13 நாளைக்கு தேஞ்சு போவேன் ஆமா 14 நாளைக்கு வளருவேன் சரி ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்பப்போ 27 மனைவி சாபத்துக்கு ஆளாகி சந்திரை மாதத்துல 15 நாளைக்கு தேஞ்சுக்கிட்டு இருக்கான் 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான் சரி ஒரே ஒரு நாள் பௌர்ணமி அன்றைக்கு மட்டும் முழு நிலமா பூலோகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறான் ஆமாமா மற்ற 13 நாளைக்கு தேஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் சரி அப்ப இதான் சந்திரனுக்கு இப்படி ஒரு கதையா ஏ சந்திரனுக்கு பெரிய பெரிய கதை அதெல்லாம் 36 ரீல் இருக்கு
அடேப்பா இதெல்லாம் நினைச்சா மனுஷன் வாழ்க்கையில தவறு செய்ய நினைக்கவே மாட்டான். சரி. புராண கதையை பாடினவர்கள் கேட்டவர்கள் நாட்டுல தவறு செய்ய நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டார்கள். மண்ணாசையால் அழிந்தவன் மகாபாரதத்திலே துரியோதனன். சரி. பெண்ணாசையால் அழிந்தவன் ராமாயணத்திலே இலங்கைவேந்தன் ராவணன். 10 தலையை உடைய ராவணன்.